ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்துட்டாருன்றது எல்லாருக்கும் தெரியும். ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் அடுத்து என்ன நடக்க போகுது, அடுத்த வாரம் ராவில் என்ன நடக்க போகுது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முடியும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்காக ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ப்ராக் லெஸ்னர் ரிட்டர்ன் வந்து ஓபா ஃபெமியை பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு. ஓபா ஃபெமி பயங்கரமாக அடி வாங்கிட்டு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 4லேருந்து 5 எஃப்ஐ போட்டு தெறிக்க விட்டுருக்காரு. ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு ப்ராக் லெஸ்னர். வெறித்தனமான கம்பேக் கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ப்ராக் லெஸ்னர் அடுத்து என்ன பண்ண போறாரு, ஓபா ஃபெமி எப்படி வரப்போறாரு அப்படின்ற கேள்வியெல்லாம் நிறைய பேர் இருந்திருக்கு. ஏன்னா ஓபா ஃபெமி கிளாஷ் இன் இட்டாலியில் பங்கேற்பாரா. இப்போதைக்கு மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணாலும் பிராக்கெட் அடி வாங்கின அடி பயங்கரமாக இருக்கு. அந்த அடியால் ஓபா ஃபெமியால் அதாவது ஓபா ஃபெமியில் கம்பேக் கொடுத்து மேட்ச் விளையாட முடியுமான்ற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. அதனால என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, மேபி ஓபா ஃபெமி இன்ஜுரி மாதிரி காமிக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இன்ஜுரி மாதிரி காமிக்கும் பட்சத்தில் இந்த கிளாஷ் இன் இட்டாலியில் ஓபா ஃபெமி வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் மேட்ச் நடக்க முடியாமல் போகலாம். அப்படி இன்ஜுரியோட வரும் ஓபா ஃபெமி ப்ராக் லெஸ்னர் மீண்டும் அட்டாக் பண்ணி தெறிக்க விட்டு ஓபா ஃபெமியை இன்ஜுரி படுத்தலாம். ஓபா ஃபெமியை இன்ஜுரி படுத்தும் விதத்தில் மீண்டும் பயங்கரமான இன்ஜுரி ஏற்படும் ஓபா ஃபெமி ப்ராக் லெஸ்னரோட மேட்ச் விளையாடாம இந்த ஃபியூடு கண்டினியூவா எப்போ வரும்னு கேட்டிங்கன்னா, சம்மர் ஸ்லாம் 2 நாள் நடக்க போகிற சம்மர் ஸ்லாமுக்கு ஸ்டோரி லைனுக்கு ஒரு 1 டேவோட முக்கியமான மெயின் ஈவெண்ட் மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்கு. முதல் வருஷம் சம்மர் ஸ்லாம் 2 நாள் மேட்ச் நடத்துறாங்க. அதனால ப்ராக் லெஸ்னர் பங்கேற்க போறாரு. அது மட்டும் இல்லாம ரெஸ்ல்மேனியா மேட்சுக்கு ஒரு ரீமேட்ச். இதுக்கு முன்னாடி ரெஸ்ல்மேனியாவில் அண்டர்டேக்கர் ப்ராக் லெஸ்னர் தோத்ததுக்கு அப்புறம் கூட அந்த மேட்சுக்கு ரீமேட்சா ஒரு சம்மர் ஸ்லாம் பேப்பரில் தான் நடந்துச்சு. அதே போல ஒரு பெரிய மேட்சா இப்ப நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால இந்த பெரிய மேட்ச் வந்து ப்ராக் லெஸ்னர் இன்ஜுரி அடிச்சு இன்ஜுரி ஏற்படுத்துற ஓபா ஃபெமி இன்ஜுரியான காமிச்சு அதை வந்து கொஞ்ச நாள் தள்ளி வச்சு ப்ராக் லெஸ்னரால் இன்ஜுரி ஏற்பட்ட ஓபா ஃபெமி அந்த வெறியோட இருந்து சம்மர் ஸ்லாம் டைட்டில் ரிட்டர்ன் வந்து ப்ராக் லெஸ்னரோட மீண்டும் ஃபீடு போறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. அதுதான் அடுத்த வாரம் ராவுல கன்ஃபார்ம் செய்யப்படுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்க இதை பத்தி, அதாவது ஓபா ஃபெமி அடி வாங்கினதை பத்தி, ஓபா ஃபெமி வர்சஸ் ப்ராக் லெஸ்னர் மேட்ச் நடக்க போறதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.